everyone, welcome to Amirdham. இன்னைக்கு நம்ம சேனல்ல தீபாவளி ஸ்பெஷல் சீப்பு முறுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு நார்மலா செய்யற சீப்பு முறுக்கோட கொஞ்சம் ஹெல்த்தியா பால்வாடி சத்து மாவு கலந்து இந்த ரெசிபி நான் இன்னைக்கு செய்ய போறேன். இது நான் சொல்ற மாதிரி செஞ்சீங்கன்னா ரொம்பவே கிறிஸ்பியா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. இந்த ஃபெஸ்டிவல் ரெசிபி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன அமிர்தம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே 3 ஆப்ஷனில் ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளார போகலாம். சீப்பு முறுக்கு செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு துருகுன தேங்காய் எடுத்திருக்கேன். இதை மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிடலாம். தேங்காவை நல்லா நம்ம தண்ணியாக அரைச்சாச்சு. இதை ஒரு வடிகட்டி வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம். எனக்கு 3/4 கப் அளவுக்கு வருது. தேங்காய் பால் இப்போ ஓரமாக எடுத்து வச்சுட்டு நம்ம மாவெல்லாம் வறுத்து எடுத்துடலாம். அதுக்கு ஒரு அகலமான பேன் எடுத்துக்கோங்க. இதில் 1 கப் அளவுக்கு நான் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இந்த மாவு நான் கடையில் வாங்கின அரிசி மாவு. நீங்கள் வீட்டில் ரெடி பண்ண பச்சரிசி மாவும் நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. ரெண்டுமே நல்லாயிருக்கும். மாவு நல்லா பொலன்னு ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துடலாம். அடுப்பை கம்ப்ளீட்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாவு நம்ம கரெக்டாக வறுத்து எடுத்தால் தான் நமக்கு முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி பொலன்னு வந்திருக்கு. இதாங்க கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதை இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். அடுத்து அதே பேனில் 1 கப் அளவுக்கு நான் பால்வாடி சத்து மாவு எடுத்துக்கிறேன். நான் எந்த கப்பில் தேங்காவும் அரிசி மாவும் அளந்தனோ அதே கப்பில் நான் சத்து மாவு அளந்து எடுத்துக்கிறேன். இதையும் மிதமான சூட்டில் நம்ம வறுத்து எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கணும். இதை அதே பவுலுக்கு நம்ம மாற்றிடலாம் அரிசி மாவு கூட. கடைசியாக 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு மாவு நம்ம எடுத்துக்கலாம். இது நான் பாசிப்பருப்பை நல்லா வறுத்துட்டு அரைச்சி வச்சுருக்காங்க. அரைச்சிட்டு நல்லா சலிச்சுக்கோங்க. சலிச்ச மாவாக யூஸ் பண்ணுங்கள். அரிசி மாவு 1 கப் எடுத்திங்கன்னா நீங்கள் பாசிப்பருப்பு மாவு 1/4 கப் வரைக்கும் எடுத்துக்கோங்க. அதிகமாக சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கலர் ரொம்ப ப்ரௌனாக மாறிடும். இதையும் நல்லா வறுத்தாச்சு. எல்லாத்தையும் நம்ம பவுலுக்கு மாற்றிடலாம். 3 மாவும் நம்ம ரெடி பண்ணியாச்சுங்க. இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் கருப்பு எள்ளு சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக உப்பு, 1 கரண்டி அளவுக்கு உருக்கின நெய்யை கண்டிப்பாக உருக்கி சேர்த்துக்கோங்க. நல்லா சூடான நெய் சேர்த்தா தான் நமக்கு முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். அதே மாதிரி 1 கரண்டிக்கு மேலே சேர்க்க வேணாம். இந்த மாவுக்கு இந்த 1 கரண்டி நெய் கரெக்டாக இருக்கும். இப்போ சத்து மாவு அரிசி மாவு எல்லாமே கலக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சத்து மாவில் பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்வீட் இருக்குங்க. அதனால் நம்ம எக்ஸ்ட்ராவாக ஸ்வீட் எதுவும் நான் சேர்க்க போகிறதில்ல. இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து ஒரு சாஸ்பேனில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இது நல்லா சூடு பண்ணணும். நீங்கள் இந்த முறுக்கில் வெறும் அரிசி மாவும் பச்சரிசி மாவும் சேர்க்குறதா இருந்தால் தேங்காய் பால் கூட ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஏன்னா சீப்பு முறுக்குன்றது மைல்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி. பாருங்கள், தேங்காய் பால் நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இதை மாவு கூட சேர்த்து கலந்துடலாம். சூடான தேங்காய் பால் சேர்த்துடுறேன். தேங்காய் பால் சேர்த்துட்டு இதை அப்படியே நம்ம ஸ்டவ்வில் வச்சிடலாம். சூடு கொஞ்சம் கூட குறையக்கூடாது. நம்ம கலக்க அதே ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்தால் தான் நமக்கு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும். ஒரேடியாக தேங்காய் பால் சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தண்ணியான மாதிரி ஆகிடும் மாவு. இந்த ரெசிபி நீங்கள் சத்து மாவு இல்லாமலும் செய்யலாம். அதாவது 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவுக்கு 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு மாவு சேர்த்துக்கோங்க. மித்தபடி எல்லா ஸ்டெப்ஸும் இதே தாங்க. தேங்காய் பாலில் மட்டும் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்துடலாம். நல்லா ஒரு மாவு பதத்துக்கு வரணும். பாருங்கள், நல்லா நான் கலந்து வச்சுட்டேன். இப்போ மாவு நமக்கு சூடாக தாங்க இருக்கும். இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். இந்த சூட்லேயே மாவு இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்து சாஃப்ட் ஆகிடும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இது இப்போ கை பொறுக்கிற சூடு வந்துருச்சு. இதை நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துடலாம்.
பாருங்கள் மாவு இப்போ கரெக்டாக இருக்குது. இதை நான் இப்போ எப்படி ரோல் பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். 1 கப் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக. நான் வந்து இன்றைக்கி கொய்யா இலையை வச்சு தான் சீப்பு முறுக்கு செய்ய போகிறேன். இந்த சீப்பு முறுக்கு ரெடி பண்ணுறப்ப ஒரு கொத்து அளவுக்கு கொய்யா இலை எடுத்துக்கோங்க. ஏன்னா எந்த இலை கிழியறதுக்கு சான்சஸ் இருக்குது. நான் இந்த மாதிரி பின்பக்கமாக நெய் தடவிட்டு மாவை கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்துட்றேன். அழுத்தம் கொடுத்துட்டு இது அப்படியே இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ண வேண்டியது தான். இதில் வந்து நான் 2 மெத்தடில் நான் ரோல் பண்ணுவேங்க. இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் நான் ஃபாலோ பண்ணுறது. கொய்யா இலையிலே இதேமாரி மடித்து எடுத்துருங்க. பாருங்கள் கொய்யா இலையோட அச்சு நல்லா நமக்கு அழகாக கிடச்சிருக்கு. அடுத்து இன்னொரு மெத்தடில் நான் எப்படி மடிக்கணும்னு சொல்கிறேன். இந்த மாதிரி இலையில கொஞ்சமாக நெய் தடவிட்டு மாவு வச்சு நல்லா இந்த மாதிரி தட்டிக்கோங்க. நடுவில் இந்த மாதிரி விரல் வச்சு ஒரு சைடு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு சைடு இந்த மாதிரி மடித்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இப்போ விரல் இப்படி எடுத்துட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு நடுவில் ஒரு ஓட்டை மாதிரி கிடைக்கும் பாருங்கள். ஆனால் இந்த கார்னரை மட்டும் நல்லா சீல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எண்ணெயில் போடுறப்ப நமக்கு வந்து விரியாமல் வந்துடும். இதேமாரி செகண்ட் மெத்தட்லேயே நான் வந்து எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்கேன். இப்போ எல்லா முறுக்கையும் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் வந்து கண்டிப்பாக மிதமான சூட்டில் தாங்க இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரம் கரிஞ்சிரும். அது மட்டும் இல்லாமல் உள்ளார சரியாக வேகாது. நல்லா இந்த மாதிரி எண்ணெய் அடங்கி பொன்னிறமானதும் நம்ம முறுக்கு எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு பேட்சாக போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியான தீபாவளி ரெசிபி நம்ம ரெடி பண்ணியாச்சு. இந்த சிம்பிளான ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அமிர்தம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய்.